பிடியதன் உருவமை கொலமிகு கரியடு வடிகொடு தனதடி வழிபடும் அவருடைய கடிகணபதி வர அருளின் மிகுக்குடை வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே ஈசனை சிவகாமி நேசனை என ஈன்ற தில்லைவாழ் நடராஜன் திருவடியை வணங்கி மெய்யே உன் பொன்னடிகள் கன்றென்று வீடிட்டேன் என்ற குருநாதருடைய வாக்குக்கு இணங்க நம்மை வழி நடத்துகின்ற, நம்மை செயல்படுத்துகின்ற, நம்மை எல்லாம் முக்திக்கு வழி வகுத்து கொடுக்கின்ற மாதமாகிய மார்கழி மாதத்தின் சிறப்பினையும், எந்த செயலிலும் உண்மைத்தன்மை, எந்த நிலையிலும் அடி பெறலாமல், வாக்கு தவறாமல், நேயர்களுக்கு அவர்களுடைய மனம் நோகாமல் இலைமறை காயாக சொல்லுவதற்கு என் அன்னை சரஸ்வதியினுடைய திருவடியை வணங்கி, மார்கழி 30ம் மிக சிறப்பான நாட்கள், வழிபடக்கூடிய நாட்கள், பிரார்த்தனைக்குரிய நாட்கள், வெற்றியை கொடுக்கக்கூடிய நாட்கள், பிரார்த்தனைக்கு மட்டும் உரிய நாட்கள். அதனால தான் சுந்தரகாண்டத்தை சொர்க்க பூமியாக நம்ம சொல்கிறோம். சுந்தரகாண்டத்தை அந்த வகையிலே மார்கழி 30 நாளும் திருப்பாவை திருவம்பாவை, வாரணம் 1000, 2 நெய் தீபம், காலையில் 5 மணிக்கு வீட்டில் 2 நெய் தீபம், குலதெய்வம் வழிபாடு, பிள்ளையார் வழிபாடு, பெருமாள் வழிபாடு, இதை பண்ணிட்டு வாங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு நிச்சயமாக ஆகும். அதுக்கடுத்து மார்கழி 15 வைகுண்ட ஏகாதசி, அதுக்கடுத்தது மார்கழி 19 நம்மை வழி நடத்துகின்ற ஆருத்ரா தரிசனம். இந்த வைகுண்ட ஏகாதசி ஆருத்ரா தரிசனத்தை பற்றி சுருக்கமாக அடுத்த பதிவில் உங்களுக்கு நான் பதிவு செய்ய காத்திருக்கின்றேன். அதற்கு இடையிலாக இப்போது 12 ராசிக்குரிய பலனை பற்றி இப்போது பார்ப்போம். அடுத்து நாம் காண இருப்பது மிதுன ராசி. மிதுனம் உங்கள் வீட்டில் தான் குரு இருக்கார். உங்கள் வீட்டில் குரு பகை வீட்டில் இருக்காருன்னு சொல்லக்கூடாது. குருவுக்கு பகை யாரும் கிடையாது. அப்புறம் குருவே பகை ஆயிட்டாருன்னா அப்புறம் யார் நட்பு யார் பகைன்னு போயிடும். அதனால் குரு உங்கள் வீட்டில் இருக்கிறார், வக்கரத்தில் இருக்கிறார். வக்கரத்தில் இருக்கும்போது பகை வீட்டுக்குத்தான் நன்மைங்கிறது ஜோதிட விதி. அப்போ மிதுன ராசிக்கு அங்கே மிருகசீரிசம், புனர்பூசம், திருவாதிரை 3 நட்சத்திரம். எதை மறந்தாலும் நட்சத்திரத்தை மறக்காமல் இருக்கக்கூடாது எந்த ஒரு ஜோதிட வல்லுநர்களும். அப்போ மிதுனத்தில் உபய லக்கணம், உபய ராசி. அப்போ குரு உங்களுக்கு வக்கரம் பெற்று ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு மாதிரி வரும். அதிசாரம் பெற்ற குரு உங்கள் வீட்டில் இருக்கார். சார், ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வேலைக்காருக்கு என்ன சாப்பாடு கொடுத்த? வேலைக்காருக்கு அப்பளம், பாயாசம், 4 வகை காய்கறிகள், நல்லா சாப்பிட்றாரு, நல்லா வேலை செய்கிறாரு. வேலைக்கார அவங்க வீட்டுக்காரம்மாவுக்கு அவங்க கர்ப்பிணியாக இருக்காங்க, அவங்களுக்கு சத்துள்ள உணவெல்லாம் கொடுத்தீங்களா? கொடுத்தாச்சு. பார்த்தீங்களா, எல்லாத்தையும் கொடுத்துட்டோம். ஆனால் எல்லாத்தையும் கொடுத்தவர் யார்? அந்த ஓனர் இல்லையா? ஓனர் என்ன சாப்பிட்றாரு? உப்பு இல்லாத கஞ்சி, உப்பு இல்லாத துவையல், சர்க்கரை இல்லாத பால். ஏங்க பார்த்தீங்களா, அதுதான் விதி. பார்த்தீங்களா, எல்லாத்துக்கும் எல்லாம் கொடுத்துட்றாரு. ஆனால் அவர் மட்டும் எப்படி சாப்பிட்றாரு பார்த்தீங்களா? அப்போ அவர் சாப்பிட்றாருன்னா அவர் அப்படி சாப்பிட்டா தான் மற்றவங்களுக்கு எதுவும் செய்ய முடியும். இவர் அப்பளம், பாயசம், வடையை சாப்பிட்டா மற்றவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை, மற்றவங்களை வாழ வைக்க முடியாது, மற்றவங்களை டெவலப் பண்ண வைக்க முடியாது, மற்றவங்களுக்கு பணி வேலை செய்ய பணியாட்களாக கொடுக்க முடியாது, வேலை வாங்க முடியாது. அதுக்குத்தான் சுவரை வச்சு சித்திரம். உடம்புக்கு என்ன தேவை? வேலையாளுக்கு அப்பளம் பாயாசம், ஓனருக்கு உப்பு இல்லாத சர்க்கரை. பார்த்தீங்களா, இதுதான் இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம். சித்திக்கும், புத்திக்கும், ஞானத்துக்கும், அறிவுக்கும், திறமைக்கும், ஒரு காரியத்தை எடுத்த செயலை செய்வதற்கும், உச்சம் பெற்ற வெளிநாடு செல்வதற்கும் உச்சம் பெற்ற உபய லக்கணம், உபயராசி மிதுனம். எந்த காலத்தும் மாறாது. சாதிக்கத்திற்கக்கூடிய ஆராய்ச்சி அறிவுக்குரியவர். உங்கள் ஜாதகத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. சனி திசையில் புதன் பற்றின்னு வைங்களே. உங்கள் ராசிநாதன் புதன் 8ல் இருக்கார், மகரத்தில் புதன் இருக்கார். அப்போ என்ன ஆகும்? 8ல் புதன் இருந்தால் மறையுதுன்னு சொல்லாதீங்க. அது யார் வீடு, அது எந்த சாரம், அதை பாருங்க. தெளிவு பிறக்கும் மிதுனத்திற்கு. இது ரொம்ப முக்கியம். நன்மை தீமை, இந்த ஆன்லைனில்
காசு போகிறது, ஆன்லைனில் விளையாடுறது, ஆன்லைன் அது ஆன் ஆகிட்டே தான் போகும், ஆஃப் ஆகாது. அது ஆஃப் ஆகாது, அது ஆன்லைனில் போய்கிட்டே இருக்காங்க, வாழ்க்கை பூரா ஆஃப் ஆகாது. அதை பார்த்துக்கங்க, தயவுசெய்து நிப்பாட்டுங்க. வீட்டுக்காரங்க சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. ஏன் தெரியுமா? கணவன் மனைவி உறவு கொஞ்சம் கவனம், கணவன் மனைவி உறவு கவனம். இந்த 7ஆம் இடம் வில்லங்க பிடிச்சது, விவகாரம் பிடிச்சது, விரயம் பிடிச்சது, வேடிக்கை பார்ப்பது, 7க்கு 7 உபயம், மோசமான இடம். ஒருத்தர் வந்தாங்க, ஊட்டிலேருந்து ஒருத்தர் வந்தாங்க, 100% அப்படியே சொன்னீங்க ஏன்னாங்க. அப்புறம் ஆளை காணோம். அவரையும் நான் பார்த்து என்னன்னு தெரியல. 100% என் வீட்டுக்காரமோட போய் 3 வருஷம் ஆகுது அப்படின்னாங்க. இந்த உபயத்துக்கு மட்டும் என்னன்னு தெரியல. கடவுள் அப்படி நம்மளை பிராப்தத்தை கொடுத்துருக்காரு. நேயர்கள் கவனமாக இருந்தவங்க. படிப்பு, கல்வி, நிறுவனம், அடுத்து வரக்கூடிய குறுப்பெயர்ச்சி உங்களுக்கு 90% இல்லை, 99% நீங்கள் தான் கிங், நீங்கள் தான் எம்பரர், நீங்கள் தான் சக்கரவர்த்தி. 12 ராசியில் முதல் ராசி மிதுனம். அதுக்கு வேண்டிய ப்ரிடிக்ஷனை அப்புறம் கொடுப்போம். எல்லாத்தையும் கொடுத்துட்டா என்ன பண்ணுவீங்க? அதனால் மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் திருப்பாவை திருவெம்பாவையை பாடுங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு கேளுங்க, படிக்க தெரியாதவங்களை படிக்கிறவங்களை கேளுங்க, பஜனை பண்ணுங்க, கூட்டு பிரார்த்தனை பண்ணுங்க. மிதுன ராசி பெண்களுக்குரிய ராசி மிதுனமும் கன்னியும். அதை பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த தடவை நீங்கள் நல்லா டெவலப் ஆகினா கஷ்டம், பழைய காலம் பூரா கஷ்டம், வார்த்தையில் எண்ண முடியாத கஷ்டம். இனிமேல் அதுக்கு இடமே இல்லை. 12 ராசியில் மிதுன ராசி நல்லா பார்த்துக்கங்க. அற்புதமான ஆண்டாக உங்களுக்கு இருக்கும் இந்த மார்கழி மாதம். அதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு தொடக்கத்தை கொடுக்கும், நல்ல வழிகாட்டியை கொடுக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. அப்போ வணங்க வேண்டியது என்ன வணங்கணும்? பழைய திருப்பாவை திருவெம்பாவையும் சாதாரணம் இல்லை. திருப்பாவை திருவெம்பாவையும் சாதாரணமான பதிகம் அல்ல. உயிரோட்டம், பக்தி பெருக்கம், அணுவாய் அதனுடைய விளக்கம், அணுவாய் இருக்கக்கூடிய விளக்கங்கள், அத்தனை பொக்கிஷங்களும் திருவெம்பாவை திருப்பாவையில் இருக்கு. 12 ராசிக்காரங்களும் நீங்கள் படிக்கலாம். இந்த ஒரு மாதம் தான் படிக்க போகிறோம். அப்படி படித்து வந்தால் நிச்சயமாக வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு வரவேற்பை கொடுக்கக்கூடிய ஆண்டாக மாறும். மார்கழி மாதம் உங்களுக்கு அது வழிகாட்டியாக இருக்கும்.